நல்லது தான். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இதே இது கொண்டாடுறது நல்லது தான். எல்லோரும் வேலை பார்க்குறவங்க லோடுமேன் எல்லாருமே கம்பி கட்டுறவங்க இது பண்ணுறவங்க 800-700 வேலை ஆகுறாங்க. 2 குவார்ட்டர் வாங்கி ஊற்றிட்டு வீட்டுக்கு காசு கொண்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ அடைச்சது ரொம்ப நல்லது. பொண்ணு பரிசுகளுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். கை காலெலாம் நடுங்கும். எல்லாம் இந்த இதால் கொஞ்சம் கெடியும் வரும், எல்லாமே வரும். ஏன்னா அதான் இப்போதைக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லது தான். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருந்தணும், அவ்வளோதான். மூணுனது ரைட்டு தான். அது எப்படின்னா மக்களுக்கு ஒரு நன்மை இருக்குது. ஏன்னா அவங்களாம் திருந்தணும். மெடிக்கல் கொடுத்து அவங்களாம் திருந்துக்கலாம். இப்போ நான்லாம் சாப்பிட்டுட்டு இருந்து அதுதான் இப்போ நிப்பாட்டிட்டேன். குடிக்கிறது ரொம்ப தவறான விஷயம் தான். அது குறைச்சிட்டாங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். அது நோயை தான் உண்டாக்குதா, நல்லது உண்டாக்காது. அதனால் குடியை குறைக்க தான் செஞ்சுருக்காங்க, நிப்பாட்டலை. கலையில் தள்ளி இருக்கும் போய் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருவாங்க. அவங்க வருங்காலத்து இளைஞர்கள் குடிக்காமல் கொஞ்சம் தவிர்த்துருவாங்க. பழைய ஆளு குடிக்கிறவங்க குறைச்சிருவாங்க. இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பான விஷயந்தான், நல்ல விஷயந்தான் எனக்கு பொறுத்தளவு. இன்னமும் இன்னும் செயல்படுத்த நம்ம நல்லது. இது சரியானது தான், நல்ல விஷயந்தான். வேறன்னா இதுபடி இன்னும் நல்லா குறைச்சா நல்லா இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் குறைச்சிருக்காப்ல, இன்னும் நிறையா குறைக்கலாம். குறைச்சா நல்லதுதான். ஆமாம், இன்னும் ஸ்கூல் காலேஜ் நெருங்கி உள்ள இடங்கள்லாம் இன்னும் நிறையா குறைச்சா நல்லாயிருக்கும். இதனால் ஏழை எளிய மக்கள் இந்த வேலைக்கு போயிட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 500 வேலைக்கு பார்த்தாங்கன்னா 400 ஒயின் ஷாப்பில் கொடுத்துட்றாங்க. மிச்சத்தை 100 கொண்டு போய் அவங்க குடும்ப செலவை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை கஷ்டப்படுறது பார்த்திங்கன்னா பிள்ளைகளும் அவங்க குடும்பத்தாளர்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணால் போதுன்ற மாதிரி. இன்னும் நிறையா கடைகளை குறைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்பர் 1 அது உங்கள்கிட்ட ஆட்சி ஏடிமுக திமுக வந்திருக்கு. இதுவரை அப்படி பண்ணலை, யாரும் பண்ணலை. இல்லை, இது ஒரு திறமை தானே. வந்ததுன்னா ரொம்ப மக்களுக்கு நல்லது. இல்லாட்டா 6 மணிக்கெலாம் விளை முடியாதுங்கலாம் அண்ணாநகர் பக்கம்லாம். அப்படி இருப்பா டீ கடை மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நிம்மதியாக மக்கள் நல்லா நடமாடுறது, நல்லா நிம்மதியாக இருக்காங்க. பரவாயில்ல, நம்பர் 1 தான் இருக்கணும். நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல. கடையில் மூடுறது நல்லது. அதனால குடும்பத்துக்கும் நல்லது. அதனால வேலை பார்த்துட்டு போகிறவங்க வீட்டுக்கு போவாங்க. குடிக்கலைன்னா குடும்பம் நல்லா வழியாக இருக்கும். பிள்ளைய கொட்டிலும் நல்லா காப்பாற்றலாம் வேலை பார்த்து. இப்போ 717 கடை மூடுறோன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க குடியிருப்பு பக்கத்தில். ஆனால் அது திரும்ப அதே 717 கடை 1000 கடையை மாற்றுவாங்கன்றது எங்களுடைய கருத்து. அது கூடுறப்ப திரும்பவும் மக்கள் இதாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் 21 வயசுக்கு கீழே கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறாரு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்றதும் தெரில. ஆதார் கார்டை வச்சு மது கொடுக்குறன்றது அது தவறான கொள்கை. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். மது போதை இப்படி இருக்கும், இது ஒரு 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு நோய் பாதிக்குன்றத கருத்தாக சொல்லணும். ஒழிச்சு ஆதார் கார்டை வாங்கிட்டு கொடுக்குறது தவறான செயல். 21 வயசு கீழே கொடுக்குறன்றது தவறான செயல்.